ஹாய் ஹலோ வெல்கம் டு ராகினிஸ் டைரி. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டே 4ல் மெஹந்தி, அதாவது ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு 4 ஆர் 5 டைப்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரில் போட்டுட்டு சின்ன சின்னதாக ஹம்ஸ் போட்டுட்டு, ஸோ அதுதான் வந்து அதுக்கப்புறமா வந்து பெரிய ஹம்ஸ், அதாவது யூ மாதிரி போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஸோ அதே வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக பார்ட்ரு வந்து திக் லைனாக போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஏன் நம்ம 4 லைன்ஸ் போடுறோம் அப்படின்னா, பெரிய ஹம்ஸ் போடும்போது இதுதான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ப்ரொசீஜராக இருக்கும். ஸோ 4 லைன்ஸ் போட்டுட்டு அது மூலிமா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளார் போட்டுட்டு அதில் வந்து நம்ம பெரிய யூ சைஸில் வந்து பெரியதாக, அதாவது பெருசாக ஒரு ரவுண்ட் மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு நம்ம அதை வந்து எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அது திக் லைனாக போடும்போது அது நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ நான் வந்து இதில் சின்ன சின்ன பாக்ஸாக போட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஃப்ளார்ஸ் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம டபுள் சைட் பெட்டல், அதாவது 2 ஒரு சர்க்கிள் மாதிரி போடுறதுல நம்ம லைட்டாக வந்து கர்வ் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் திக் லைன் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னென்னா அதே 2 சைட் பெட்டல் தான். ஸோ அதில் வந்து நம்ம எக்ஸஸாக போடும்போது ஒரு ரோஸ் மாதிரி நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 சைட் பெட்டல் போட்டுட்டு, ஸோ அது மேலே இந்த மாதிரி வந்து எக்ஸஸாக வந்து பெட்டல் போடுறோம். ஸோ இப்படி போடுறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி ரோஸ் இன்னும் டார்க் லைனில் கொடுக்கும்போது ரோஸ் மாதிரி நமக்கு வந்து அதாவது நமக்கு லுக் வைஸ் வந்து ரோஸ் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்ப்ரில் போட்டுட்டு அதில் வந்து 3 பெட்டல் போட போகிறோம். ஸோ நம்ம வந்து 2 பெட்டல் போட்டிருந்தோமா, ஸோ இதுவே 3 பெட்டலில் வந்து மேலே வந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள், அதாவது திலகம் ஷேப் மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ இதையுமே வந்து நம்ம திக் லைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக லுக் வைஸ் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப டார்க்காக போட்டுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து நல்லா நீட்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கான ரீசன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சேனலில் வந்து டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னொரு 1 வீக்குள்ளே நம்ம வந்து மெஹந்தி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிளாஸ் எவ்வளோ டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 1 மந்த் கிளாஸ் இருக்கும். 1 மந்த்துக்கு சேர்த்தியே வந்து 50 ருபீஸ் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக் கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் கண்டக்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இந்த 3 பெட்டலில் வந்து நம்ம ஒரு லீஃப் எல்லாமே வந்து போட்டுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளார் வந்து என்ன அப்படின்னா, நம்ம திலகம் ஷேப்பு போடுவோம்ல, ஸோ அதுதான் நம்ம திலகம் ஷேப்பையே வந்து ஸ்ப்ரில் மேலே போட்டுட்டு, ஸோ அதை நம்ம கண்டினியூவாக போட்டு அதில் வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஹைலைட் பண்ணுறதுனால இதுவுமே வந்து இந்த சூரியகாந்தி ஃப்ளார் மாதிரி நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டி பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து எப்போ வேணாலும் வந்து மெஹந்தி கற்றுக்கலாம். ஸோ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ நமக்கு மெஹந்தியுமே இதுதான். ஸோ நம்ம மெஹந்தியை வந்து ஒரு தொழிலாக கற்றுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம சேனலில் எல்லாமே அப்லோட் ஆகும். நீங்கள் கிளாஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம்.